வாங்குங்க, ஒரே குழம்பு கூட்டின்னு சாப்பிட்டு அழுத்து போச்சா? ஒரு சேஞ்சுக்கு சூப்பரான பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் வந்து எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாங்க. நம்ம சாஸ் எதுவுமே இதில் ஊற்றி பண்ணாதனால குழந்தைகளுக்கும் தாராளமாக வந்து கொடுக்கலாம். டேஸ்ட்டும் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். காய்கறிகளும் நம்ம நிறையா போட்டு பண்ணுறதுனால நம்மளுக்கு ஹெல்த்தியும் கூட. வாங்க, நல்லா உதிரியாக வந்து சூப்பராக எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட்டு 1.25 டம்ளர் போல் பாஸ்மதி அரிசி எடுத்துக்கிட்டேன். அதை ஒரு 2-3 தடவை கழுவிட்டு வந்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இங்கிட்ட ஒலை வந்து வச்சுருக்கேன். அது கொதிக்கிற வரை வந்து ஊறட்டும். ரொம்ப நேரம் ஊற தேவையில்ல பிரியாணிக்கு மாதிரி. இப்போ பாருங்க, இங்கிட்ட நமக்கு நல்லா ஒலை வந்து கொதிச்சு வரவும் அரிசி வந்து சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்ததுக்கு அப்புறம் நமக்கு நல்லா வந்து உதிரியா வர்றதுக்காண்டி 1 ஸ்பூன் வந்து சமையல் எண்ணெய் என்னென்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா அரிசி ஒன்னோட ஒன்று ஒட்டாம நமக்கு குலையாம நமக்கு நல்லா சூப்பரா வெந்து வந்துடும். நார்மல் சாப்பாடு அரிசிக்கு இந்த அளவுக்கு எவ்வளவு உப்பு போடுவோமோ அந்த அளவுக்கு வந்து இதுக்கும் உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். இங்கிட்டு வந்து இது வேகட்டும். நம்ம போட்ட அரிசி வந்து நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். அதை இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் பெரிய பீஸா வந்து பண்ணி சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 1/2 ஸ்பூன் போல மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துக்கலாம். இப்ப ரெண்டையும் நல்லா கலந்து விட்டு ஊற வச்சுக்கோங்க. இது பன்னீர் நமக்கு சாஃப்டாவும் இருக்கும். அதே மாதிரி பன்னீர்ல வந்து கொஞ்சம் மசாலாவும் பிடிச்சு வர்ற மாதிரி இருக்கும். இப்ப அரிசி நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா நமக்கு சூப்பரா வந்து வெந்து வந்துருச்சு. 3/4 அளவுக்கு வெந்தா போதும். இதை வடிச்சிட்டு வந்துக்கலாம். இப்ப தண்ணி வடியை விட்டுக்கலாம். பாருங்க, எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு சூப்பரா உதிரியா இருக்குன்னு பாருங்க. அவ்வளவுதான், நமக்கு சூப்பரா வந்து சோறு ரெடியா இருக்கு. இப்போ ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கு தேவையான அளவுக்கு காய்கள் எடுத்துக்கலாம். முட்டைக்கோஸ் எடுத்துக்கலாம், கேரட் எடுத்துக்கலாம், பீன்ஸ் எடுத்துக்கலாம், குடைமிளகாய் எடுத்துக்கலாம். ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து எப்பவுமே வந்து காய்கறிகள் கொஞ்சம் நிறைய போட்டோம்னா நல்லா இருக்கும். எல்லாத்தையும் மீடியம் சைஸ் துண்டுகளா வந்து கட் பண்ணிட்டு வந்துக்கலாம். அதே மாதிரி 2 பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயம் நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் வந்து நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ வடச்சட்டி வச்சுக்கலாம். வடச்சட்டி காயவும் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நமக்கு நல்லா காஞ்சு வரவும் கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா சுருள வதங்கணும்னு அவசியம் இல்ல. கொஞ்சம் கண்ணாடியா வந்து வதங்கி வரவும் தக்காளியும் கொஞ்சம் வந்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். தக்காளியுமே வந்து தோல் சுருங்கி வர வதங்கினா போதும். நமக்கு நல்லா வதங்கி வரவும் நம்ம இங்க கட் பண்ணி வச்சிருக்கோம்ல காய்கறிகள், அதை வந்து சேர்த்துக்கலாம். பாருங்க, நமக்கு காய்கறிகள் எவ்வளவு இருக்குன்னு இவ்வளவு போட்டு பண்ணாதான் வந்து நல்லா ருசியா இருக்கும். இப்ப காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஒரு பிரட்டி விட வேண்டியதுதான். ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். வதக்குனதுக்கு அப்புறம் கொஞ்சமா வந்து இதுல தண்ணி தெளிச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு இது வந்து காய் வந்து வேகமாவும் வெந்து வந்துடும். தண்ணி தெளிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி காய் கொஞ்சம் நேரம் வதங்க விடுங்க. அடிக்கடி ஓபன் பண்ணி பார்த்து கிண்டி மட்டும் விட்டுக்கோங்க. பாருங்க, இதுல எவ்வளவு அளவுக்கு வந்து தண்ணி இருக்குன்னு பாருங்க. முட்டைக்கோசு நம்மளுக்கு தண்ணி விட்டு வந்திருக்கும். தண்ணி எல்லாம் நமக்கு வத்தி வரும்போது காய் நல்லா வந்து ஒரு 3/4 வந்து நமக்கு வதங்கி வந்துடும். அகைன் க்ளோஸ் பண்ணி வேக விட்டுக்கலாம். இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நமக்கு தண்ணி எதுவுமே இல்லாம நல்லா சூப்பரா வந்து ஒரு 3/4 அளவுக்கு வந்து காய் வந்து வெந்து வந்துருச்சு. ரொம்ப வேக விட்டோம்னாலும் நல்லா இருக்காது. இப்போ இதுல நடுவுல வந்து இந்த மாதிரி குழி பறிச்சுக்கோங்க. அதுல கொஞ்சமா வந்து எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம இங்க ஊற வச்சிருக்கோம்ல பன்னீர், அதை சேர்த்துக்கலாம். அது அந்த தயிரோடையே நம்ம ஊத்திக்கலாம். அவ்வளவுதான். இப்போ பன்னீர் வந்து கரெக்டா 7 இருந்து 8 நிமிஷம் வந்து வேக விட்டா போதும். அதுக்கு மேல வேக விட்டீங்க அப்படின்னா பன்னீர் வந்து ரொம்ப ஹார்ட் ஆயிரும், வலுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு பன்னீர் வந்து நல்லா வந்து வெந்து வந்துருச்சு. இப்ப உரப்புக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஃப்ரைட் ரைஸுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வந்து சோறு வடிக்கும் போதே உப்பு சேர்த்துருக்கோம், அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் போல கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். அது நமக்கு நல்ல வாசமாகவும் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் வந்து ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அந்த நம்ம மசாலா பச்சை வாசம் எல்லாம் போற வரை கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி வதக்க விட்டுக்கலாம். ஒரு 2 இருந்து 3 நிமிஷம் பார்த்தீங்கன்னாவே நமக்கு நல்லா மசாலா வாசம் போய் வந்துடும். இங்கே நம்ம வேக வச்சு ரெடியாக வச்சிருக்கோம்ல அந்த பாஸ்மதி சோறை வந்து சேர்த்துக்கிட வேண்டியது. கொஞ்சம் ஃப்ளேவருக்காண்டி 1 ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் அரிசி கொஞ்சம் குலையாத அளவுக்கு மேல இருந்து கீழே வந்து எடுத்து போட்டு கலந்து விட வேண்டியதுதான். லாஸ்ட் மல்லித்தலை இறக்கி ஒரு 2 நிமிஷம் கழிச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பரான பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி. பாருங்க, நமக்கு பன்னீரும் வந்து நல்லா சாஃப்டா வெந்து வந்திருக்கும். பாருங்க, கை வச்சதுதான் தாமசம், சூப்பராக வந்து கலண்டு வருது பாருங்க. பன்னீர் அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். சோறும் வந்து நமக்கு நல்லா உதிரியாக இருக்கும். சாஸ் எதுவுமே போடாதனால தாராளமாக வந்து பிள்ளைங்களுக்கு வந்து கொடுக்கலாம். ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ரவீனா சமையலை ஃபாலோ பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பை.